மக்களுடைய மனநிலையே என்னன்னா சார், எனக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்குது, ஒரு 2 நாள் நான் டயர்டாக இருக்கேன், 3வது நாள் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சிலர் சொல்லிப்பாங்க. சிலர் ஒருவேளை எனக்கு மைல்டாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் இது அப்படின்னு நம்ம எப்படி சார் ஃபைன் பண்ணுறது? இதே ரத்த குழாயில் ரத்தம் போகுது. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும். கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது. கொலஸ்ட்ரால் தான் காப்பாற்றுது. நீங்கள் எல்லாம் கொலஸ்ட்ரால் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு அடுத்த நொடி நம்ம இறந்துடும். பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் இருக்க வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரின் கொலஸ்ட்ராலை படிய விடாது. ஆனால் இப்போ காலத்து பெண்கள் என்ன பண்ணுங்க, ஆண்களுக்கு போட்டியா அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி அமைதியாக அட்ரினல் கூடி அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரின் ஹார்மோனுடைய எஃபெக்ட் போய் ஆண்கள் பெண்கள் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிறாங்க ஹார்ட் அட்டாக்கில். இந்த ரத்த கூட க்ளீனாக இருக்குது, நம்ம ரெட்டாக வேக்ஸ் செரவன மாதிரி இருக்கும். அதில் சின்ன ஒரு கீரல் வச்சுங்க, உடனே அந்த இடத்துல இது பாருமா ரத்தம் கிளாட் ஆகிடும். ஓகே சார். ஸோ ரத்தம் கிளாட் ஆகிறதுக்கு 1/2 நிமிடம் 1 நிமிடத்தில் இறந்துருவாங்க. அதான் காரணம். அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்போ தான் ஸ்மோக் பண்ணுவோம். இந்த நிக்கோட்டின் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ 2 சேர்ந்து அந்த எரோஷன் ஆகி கிளாட் ஆகிடுச்சுன்னா கொண்டுடுமா. இப்போ மணி 2 மணி மத்தியானம். செஸ்ட் பெயின் வந்த உடனே ஈஸி எடுத்து வச்சுங்க, ஈஸி நார்மலாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்குன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. அந்த செஸ்ட் பெயினுடைய டிப்பிக்கலாக சொன்னல, அவனை அட்மிட் பண்ணி அப்சர்வேஷன் வச்சு மினிமம் 8 hours 9 hours அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இசிஜி சேஞ்சஸ் வெளிப்படுவதற்கு மினிமம் 4 to 6 hours ஆகிடும். ஸோ நார்மல் இசிஜி செஸ்ட் பெயின் வீட்டுக்கு வீட்டில் போய் இறந்துடும். இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்களே, எவரெல்லாம் 10 மணி நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் 30 சிகரெட் குடிப்பதற்கு சமம். சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங். உணவு பார்த்திங்கன்னா வேண்டிய அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும், வேலைக்கு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு பசின்னு ஒன்று இருக்கணும். அப்போ 3 வேளை உணவுன்றதே நமக்கு தேவையில்லை. 2 வேளை தான். நான் ரொம்ப வருஷமாக 2 வேளை தான் சாப்பிட்றேன். ஓகே. இனிமேல் ஒரு வேளை சொக்கலிங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்குன்னா நான் 100 வருஷம் கடந்து வர முடியும். 10 மணிக்கு தூங்குறீங்க, 7 மணிக்கு சாப்பிடணும். ஸோ தூங்குகின்ற இடைவெளியும் சாப்பிட்றது 3 மணி நேரம் இருக்கணும். ஆனால் இப்போல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படியே படுத்தோம். அதனால ஹார்ட் அட்டாக் கூடுது. சாப்பிடும்போது புறையேறிடுது. என்ன பண்ணுவீங்க? புறையேறிடுச்சுன்னா தண்ணி குடிப்பீங்க. அப்புறம் தலையில் தட்டுவாங்க. தலையில் தட்டினா அவங்க இறந்துருவாங்கம்மா. ஆரோக்கியம் ஸ்ரீகுரு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், மக்களுடைய மனநிலையே என்னன்னா சார், எனக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்குது, ஒரு 2 நாள் நான் டயர்டாக இருக்கேன், 3வது நாள் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சிலர் சொல்லிப்பாங்க. சிலர் ஒருவேளை எனக்கு மைல்டாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் தான் இது அப்படின்னு நம்ம எப்படி சார் ஃபைன் பண்ணுறது? சரிம்மா, அதுக்கு முந்தைய ஒன்று சொல்லட்டுமாம்மா. இதை பாருங்களேன், இது முக்கியமாக சிலரை பேசுகிறேங்க கேள்வியை வச்சுக்கிட்டு. இதுதான் இதயம்மா, படத்தில் காட்டுறேன். இதயத்தில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கம்மா, இதய ரத்த குழாயில் பிளாக்கே இருக்கக்கூடாது, நார்மலாக. இது பாருங்களேன், இதை பாருங்களேன், இந்த ரத்த குழாயில் பிளாக்கே இல்லைம்மா, க்ளீனாக இது பார்த்தீங்களா. அந்த இதய குழாயில் பிளாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கம்மா, ஒருவனுக்கு அட்டாக் எதனால் வருது? 70% பிளாக் இது வரைக்கும் அட்டாக் வராது. 70க்கு மேலே வந்தால் தான் வழியே வரும். ஆனால் அந்த 70% பிளாக் வர்றதுக்கு அவனுக்கு குறைஞ்சது 15 வருஷம் ஆகும். உடனே வராது பிளாக்கு. இந்த இதய ரத்த குழாய் இருக்குல்லம்மா, இப்படி புரிய வைக்கிறேன், இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்கலாமா. இதை பாருங்கம்மா, இதுதான் இதய ரத்த குழாய். மேக்னெட் அது 2 millimeters தான் அது. ஓகே சார். இதய ரத்த குழாயில் ரத்தம் போகுது. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும். கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது. கொலஸ்ட்ரால் தான் காப்பாற்றுது. நீங்கள் எல்லாம் கொலஸ்ட்ரால் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு அடுத்த நொடி நம்ம இறந்துடும். ஸோ குளுக்கோஸ் ஆக்சிஜன் அளவுக்கு கொலஸ்ட்ரால் முக்கியம். அது ரத்தத்தில் இருக்க வரைக்கும் உன்னை காப்பாற்றுது. அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்ததுன்னு வச்சுக்க, நேர்மறை
நேர்மறை எண்ணம்னா என்டார்ஃபின்மா. என்டார்ஃபின் வெரி பவர்ஃபுல், ஹாப்பியாக இருக்குமா, அமைதியாக வச்சுக்கணும். எதிர்மறை எண்ணம்னா அட்ரினலின், கார்டிசால் கிளாண்ட்லேருந்து சுரக்குது, அது எதிர்மறை. க்ரானிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க, படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது அந்த கொலஸ்ட்ரால் சொன்னல அது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்துலேருந்து பிரிந்து ரத்த வெள்ளையாக தெரியுது இல்லாமா, அதான் படிகிறது. ஓகே சார். ஸோ ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னுடைய எதிர்மறை எண்ணம். சார் மெடிக்கல் டேர்மாக நீங்கள் நிறைய சொல்வீங்கன்னு நான் நினச்சேன் சார். ஆனால் எண்ணம் தான் இதயத்துக்கு காரணம்னு இன்னைக்கு இது நிறைய டாக்டருங்களுக்கு தெரியலம்மா, அதுதான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாமே இருக்க முடியும். சரி, இது அடைப்புறது குறைஞ்சி 18-20 வருஷம் ஆகணும். சமீபத்தில் பார்த்துருப்பீங்களம்மா, 25-30 வயது 35 வயதில் இறக்குறாங்கல்ல, ஒரு வருத்தமான செய்தி. மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் உலகத்தில் இந்தியா தான். அதுவும் 1 மணி நேரத்தில் 20 வயதுலேருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் 90 பேர் இறக்குறாங்க இந்தியாவில். அது முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த நேர்காணலை வச்சு பயன்படுத்தணும்ப்பா. யாரும் பயமுறுத்த புரிஞ்சுக்கிட்டால் போதும். நிச்சயமா சார். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல சரி, ஹார்ட் அட்டாக் அப்படின்னா 60 வயசு வரும், 70 வயசில் வரும்னு நினச்சிட்டு இப்போ வந்து ஈஸியாக வந்துடுச்சு. பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் இருக்க வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரின் வந்து கொலஸ்ட்ராலை படிய விடாது. ஆனால் இப்போ காலத்து பெண்கள் என்ன பண்ணுங்க, ஆண்களுக்கு போட்டியா அவங்களும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அமைதி இழக்க அடியன் கூடி அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரின் ஹார்மோனுடைய எஃபெக்ட் போய் ஆண்கள் பெண்கள் ஈக்குவலாக அஃபெக்ட் ஆகிறாங்க ஹார்ட் அட்டாக்கில். இது பாருங்களேன். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு அடைப்புறது ரொம்ப வருஷம் ஆகும். அப்படின்னா ஏன் 25 வயசில் இறக்குறாங்க வச்சுக்க. இது முக்கியமான பாயிண்ட், நேயர்களுக்கு புரிய வைக்கிறேன். இது பாருமா, எவருக்காவது ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்க. அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால் வேலை போயிடுது, பண கஷ்டம், உயிரிழப்பு, ஏதோ அக்யூட் ஸ்ட்ரெஸ் அது உன்னிப்பாக கவனிக்கணுமா. அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது இந்த ரத்த கூட க்ளீனாக இருக்குமா, ரெட்டாக வேக்ஸ் சரவணா மாதிரி இருக்கும். அதில் சின்ன ஒரு கீரல் வந்துன்னு வச்சுக்க, உடனே அந்த இடத்துல இது பாருமா ரத்தம் கிளாட் ஆகிடும். ஓகே சார். ஸோ ரத்தம் கிளாட் ஆகிறதுக்கு 1/2 நிமிடம், 1 நிமிடத்தில் இறந்துருவாங்க. அதான் காரணம். ஸோ ஒன்று ரத்தம் அடைப்பறதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். பட் ரத்தம் உறைவது வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்போ தான் ஸ்மோக் பண்ணுவோம். இந்த நிக்கோட்டின் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ 2 சேர்ந்து அந்த எரோஷன் ஆகி கிளாட் ஆகிடுச்சுன்னா கொண்டுடுமா. ஸோ இந்த த்ராம்போசிஸ் தான் இம்பார்ட்டன்ட் காரணம். சின்ன வயதில் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஜிம்மில் போகிறாங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணுறாங்க. டான்ஸ் ஆனது வந்து எக்ஸ்ட்ரீம் மகிழ்ச்சின்னு வச்சுக்க. எக்ஸ்ட்ரீம் மகிழ்ச்சியும் அது அதிர்ச்சி ஆச்சுன்னா அதுவும் கீழே வந்து கிளாட் வந்துடும். ஸோ வருத்தமாக அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து நட்ட அப்படின்னு உடனே தோணும், எப்படி சொக்கலிங்க வாழறதுன்னா மென்ட் டு லிவ் இன் பேலன்ஸ். அது சொல்லி புரிஞ்சிட்டியாமா. ஸோ எந்த காரணத்தும் உயிரை இழக்காது. இது புரிஞ்சிட்டியாமா. நீ மகிழ்ச்சி கொண்டு இருந்தால் இந்த ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் ரத்த குழாய் படியாது, கீரல் விழாது, ரத்தம் கிளாட் ஆகாது. இது இதே ரத்த குழாய் வந்து மாரடைப்பு, இதே மூளையில் வந்துன்னா ஸ்ட்ரோக் வந்துடுது. இதே கிட்னியில் வந்து கிட்னி அட்டாக், லிவரில் வந்து லிவர் அட்டாக், எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹார்ட்க்கு மட்டும் அட்டாக் கிடையாது சார், உடம்புல எல்லா பாகங்களும் எங்கெல்லாம் ரத்த ஓட்டுறது இதுதான் வேல்யூமா. ஓகே சார். ஆனால் இத்தனை நாள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது ஹார்ட்டில் மட்டும்தான் அட்டாக் வரும், வேற எந்த பிரச்சனை? பிரெயின் அட்டாக், கிட்னி அட்டாக், லிவர் அட்டாக், எல்லா அட்டாக்கும் வருதுமா. ஓகே சார். அதுக்காக தான் நான் சொல்கிறதுமா. சரி, எனக்கு இந்த இடத்துல இன்னும் ஒரு சந்தேகம் கூட சார். கேளுமா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட அந்த ஜெனட்டிக் இதுவாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரத்த நாணங்கள் வந்து சின்னது, அதனால தான் நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. பொய்யான மாயையான சொல்லுமா. ஓகே சார். இப்போ லேடிஸுக்கு ரத்த குழாய் சின்னதாக இருக்கும். நம்ம உடல்நிலைக்கு ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற ரத்த குழாய் அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ அமெரிக்கா ரஷ்யாவில் பார்த்தா அவங்க ரத்த குழாய் பெருசாக இருக்கும். அந்தந்த உடம்புக்கு ஏற்றவாறு அந்தந்த இதயத்துக்கு ஏற்றவாறு ரத்த குழாய் அமையும் தவிர அது வந்து மாறுபட்டதுன்னு அட்டாக் வரல. அருமையான கேள்வி கேட்டேன். இன்னொரு மேட்டிங்கில் கேட்டேன், ஐஐடி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார், ஏங்க 2 மில்லிமீட்டர் வச்சார், அது 10 மில்லிமீட்டர் வச்சு 10 மில்லிமீட்டர் வச்சு அதிக ரத்தம்னா இதையும் வெடிச்சிருவேன். ஸோ இயற்கையாக இறைவனுக்கே தெரியும் எது எங்கே வைக்கணும்னு தெரியும்ல, அதை வச்சிருக்கிறத காப்பாற்றிக்க வழி தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே சார்.
சார் அதே மாதிரி சொல்லுமா. ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் பொழுது சில பேருக்கு வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கான்றதே தெரியாது. முக்கியமான கேள்விமா. அதை நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பார்த்தீங்கன்னா மார் அடைப்புன்னு சொல்கிறோம்ல, மார்பில் அடைப்பு மாதிரி இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் தமிழ் அருமையான. இது செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியாக இருக்கும், வலி தாங்க முடியாத வலி இருக்கும். அந்த வலி வந்து உடனே ஷோல்டருக்கு, லெஃப்ட் ஷோல்டர் பரவும், லெஃப்ட்டு லிட்டில் ஃபிங்கர் கூட பரவும், ரைட்டுக்கு போகும், ரைட்டு இது கூட போகும், முதுகு போகும், வயிற்றுக்கு போகும். அது ஹார்ட் பேண்ட் மாதிரி இருந்தால் அங்கே என்ன நினச்சிப்பாங்க தெரியுமா? கேஸ் ஸ்டவ் நினச்சிப்பாங்க, சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் நினைப்பாங்க, ஆர்த்ரைட்டிஸ். எதுவுமே நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த வலி புதிதாக இருந்து உடனே சோர்வாயி படபடப்பு, வேர்த்தல், மூச்சுத்திறன் வந்து டாக்டர்கிட்ட தான் போகணும். எதுவுமே ஒரு ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் நீங்களே டாக்டர். உடனே என்ன தோணும் தெரியுமாம்மா? அது கேஸ் டேபிள் சொல்லி மருந்து சாப்பிட்டுட்டு ஏமாந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 hour கோல்டன் ஹவர். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்களே ட்ரைவ் பண்ணி போகக்கூடாது. சார் இந்த பெயினை நம்ம இருக்குது கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் சார்? உடனே எந்த பெயின் புதுசாக வருகின்றதோ உடனே டாக்டர் தான் முடிவு பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக் அதான் இந்தியாவோட கோட் 108 ஆம்புலன்ஸ் போனால் 15 minutes ஆம்புலன்ஸ் வந்துடும். உடனே ஈஸியாக எடுத்து பார்த்து அப்போயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து டாக்டர்கிட்ட போனால் நீங்களை காப்பாற்றிடலாம். சார் இப்போ இசிஜி எடுக்கிறோம், அதில் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இது ரொம்ப அருமையான கேள்விமா. இப்போ ஒருத்தர் செஸ்ட் பெயின் வருது. இப்போ மணி வந்து 2 மணி மத்தியானம். செஸ்ட் பெயின் வந்த உடனே ஈஸி எடுத்து வச்சுங்க, ஈஸி நார்மலாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்குன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. அந்த செஸ்ட் பெயினுடைய டிப்பிக்கலாக சொன்னல, அவனை அட்மிட் பண்ணி அப்சர்வேஷன் வச்சு மினிமம் 8 hours 9 hours அப்சர்வ் பண்ணணும். சஸ்பிஷன் அதிகமாக 12 hours கூட 24 hours கூட அட்மிட் பண்ணி தான் அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இசிஜி சேஞ்சஸ் வெளிப்படுவதற்கு மினிமம் 4 to 6 hours ஆகிடும். ஓகே சார். ஸோ நார்மல் இசிஜி செஸ்ட் பெயின் வீட்டு அமைச்சா வீட்டுக்கு போய் வீட்டில் போய் இறந்துடும். ஸோ நிறைய பேர் வேணுமிட்டே டாக்டருக்கு அட்மிட் பண்ணுறாங்களான்னு சொன்னால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இருக்குது. ஸோ அந்த சிம்டம் தான் முக்கியமானது. அது அப்சர்வேஷன் பண்ணாலே சில என்சைம்ஸ் இருக்குது, ட்ரோப்பனின்னு ஒரு என்சைம், அதை பார்த்தா கண்டிப்பாக அது வரத்துக்கு 1 hour ஆகிடும், 15 minutes. ஸோ இம்மிடியட்டாக வலி மட்டும்தான் இருக்கும் தவிர என்சைம் எலிவேட் ஆகாது, ஈஸி சேஞ்சஸ் இருக்காது. பட் அந்த இடத்துல எக்கோ கார்டியோகிராம் எடுத்தோம்னா சேஞ்சஸ் தெரிஞ்சிடும், இன்ஸ்டன்டேனியஸாக தெரிஞ்சிடும். ஸோ எல்லாம் சேர்ந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சார் அதே மாதிரி ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறேன் என் உடம்பை. இப்போ ஜிம்லலாம் புதுசாக ஒரு விஷயம் கூட வந்துருச்சு சார், ஃபேட் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்து என் உடம்புல ஃபேட்டே இல்லை, அப்போ ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் பொழுது ஃபேட்டாக இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, நல்ல உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் சார் தெரியுமாம்மா? குண்டாக இருக்கிறான், கொலஸ்ட்ரால் சுகரே இருக்குது, அவன் அமைதியாக இருக்கிறான் வச்சுங்க, கொலஸ்ட்ரால் ரத்த கலப்பே படியாது. ஒல்லியாக இருப்பான்மா, சுகர் நார்மல், ப்ரெஷர் நார்மல், கொலஸ்ட்ரால் நார்மல், ஸ்மோக் பண்ண மாட்டான், ஒல்லியாக இருப்பான். டென்ஷனாக இருந்தான்னா ரத்த கலப்பை போய் கொலஸ்ட்ரால் படியும், கிராக் வரும், எரோஷன் வரும், அட்டாக் வந்து இறந்துடும். ஸோ அனைத்தும் அல்டிமேட்டாக மனம் தான் முக்கியமான. பட் இப்படி கேட்டவொன்னு ஒரு மீட்டிங்கில் கேட்டாங்க, நியூ பிரேஸில் போகும்பொழுது, சார் எனக்கு ஸ்மோக் பண்ணால் மகிழ்ச்சியாக இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணால் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா எது மகிழ்ச்சி என்று கொடுக்கும் பொழுது நீ எதனால் அடைகின்ற மகிழ்ச்சி என்பது உன்னை கொண்டு விடும். ஸோ ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா கட்டாயம் உங்களை கொண்டுவிடும், அவ்வளோ தூரம் டேஞ்சரஸ். ஸ்மோக்கிங்னா லங்ஸுக்கு பாதிப்பு சொல்லுவாங்களா சார்? ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். லங்ஸுக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கு கேன்சர் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். இந்த நிக்கோட்டின் ஒன்று சொன்னேன்லம்மா, அந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுதுன்னா இந்த நிக்கோட்டின் அக்யூட் ஸ்டேஜில் பண்ணும்பொழுது சின்ன கிராக் வந்துடும், வந்து கிளாட் உண்டு பண்ணிவிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்னால் அட்ரினலின், ஸ்மோக்கிங்னா நிக்கோட்டின் 2 நிமிடத்தில் எனக்கு கொண்டுடும். ஓகே சார் இது வரைக்கும் 20 வருஷம் 30 வருஷம் பிடிச்சிட்டு இருந்தேன் வரலையே சார்ன்னு சொன்னோம்னா அது வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு இறக்குறது வந்து வாய்ப்பாக வச்சுக்கூடாதுல்ல. இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன். இப்போ வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் சொல்கிறேன்லம்மா, பேசிவ் ஸ்மோக்கிங் 3 மடங்கு அதை விட டேஞ்சரஸ். ஓ ஸோ ஸ்மோக் பண்ணுறது ரொம்ப அக்கேஷனலாகவும் கூட அது பேசிவ் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுற பக்கத்தில் என்ன 3 மடங்கு உனக்கு அதிகமாகிடுமா. ஓகே. ஸோ அதையும் நீங்கள் தவிர்த்துனா
அதை விட முக்கியமான நேர்கள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்களே, எவரெல்லாம் 10 மணி நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் 30 சிகரெட் குடிப்பதற்கு சமம். சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங். மக்களுக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு, WHO ரிலீஸ் பண்ணியாச்சு, இன்னும் கடைப்பிடிக்கணும். சரி 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கள், ஐடியில் இருக்காங்க. எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை என்ன பண்ணுங்க, 15 செகண்ட்ஸ்மா எழுந்து 2 காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காந்துப்பேன். அதுக்காக ½ அன் ஹவர் ரெஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணால் உங்களை வேலையை விட்டு நிற்கிறோம். ஸோ எவ்ரி 1 ஹவர் அரை நிமிடம் எழுந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதாக மறுபடியும் ஒர்க் பண்ணால் அந்த பேட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் போயிடுமா. ஓகே சார், நம்மளுடைய வேலையில் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதில் கூட ஹார்ட் அட்டாக். ஆமாம், ஒர்க் இஸ் வர்ஷிப்பாக வச்சுக்கணும். அது ₹1 சம்பாதி, ஒரு நாளைக்கு ₹1,00,00,000 சம்பாதி, சுமையாக நினைத்தால் எல்லா வியாதியும் வந்துடும். ஸோ அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேம்மா, வேலை செய்கிறது எதுக்காக? பணம் சம்பாதிக்க. பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னையே இழந்துரு. அதான் அடிக்கடி ₹1 வச்சுக்க, 1ன்னு வச்சுக்க, எந்த ரூபாய்க்கும் 1க்கு அப்புறம் நீ 0 சேர்க்க 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 பணக்காரன் ஆயிரல. உனக்கு 30 0 உனக்கு கொடுத்துறேன் இன்றைக்கி. அந்த 30 0க்கு எப்போ மதிப்பு? அந்த 1 என்று நீ இருக்கின்ற வரை தான் தவிர உன்னை இழந்து 0க்களை சேர்க்கக்கூடாது. அதான் முக்கியமானது, அது உன்னுடையது. ஸோ எப்பொழுதும் ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்ண தெரியணும். செய்கின்றது நான் ஒர்க்கு நீ டென்ஷன் நினச்சின்னா நீ சூழ்நிலை கையாயிடுற அந்த இடத்துக்கு, அப்போ ஒன்று கொண்டுடுறதில்லம்மா. அதுவும் கூடாது. இஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஆமாம்மா, கட்டாயம். அது வந்து எதுவாக இருக்கட்டும். இப்போ உன்னோட பேசிகிட்டு இருக்கேன், உன்னால் கோடி மக்கள் பயணம், அதானே எனக்கு மகிழ்ச்சி. வேறு என்ன எனக்கு வேணும்? நன்றி. எல்லோரும் பேசுகிறதெல்லாம் ப்ரொமோஷன் ஆஃப் தேர் பிஸ்னஸுக்காக சொல்கிறேன். சொக்குலிங்க 60 வருஷமாக சொல்லிட்டுருக்கேன், என் வேலையை குறைக்கணும், டீப்ரமோட் பண்ணுறதை நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆனால் மக்கள் கேட்குற மாதிரி இல்லைம்மா. அதான் முக்கியமான கருத்துக்களை அடிச்சிட்ருக்கேன் சார். அதே மாதிரி இப்போ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய வந்து கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், நிறைய ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். இதுவுமே ஹார்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆயில் ரிலேட்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது மூலயமா கூட இதையும் பாதிக்கும். கட்டாயம் முக்கியமாக அதுக்கு போகிறதுக்கு உணவு போகிறதுக்கு உணர்வு ஒன்றுன்னு சொல்கிறேன். அனைவரும் நினச்சிருப்பாங்க வெற்றி அடைஞ்சவொன்னே மகிழ்ச்சின்ட்டு. உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றியை உணரணுமா. அது ஈஸியாக முடியாது, உணர்ந்துட்டால் போதும் இல்லை. சரி, உணவு பற்றி சொல்கிறேன். உணவு பார்த்திங்கன்னா வேண்டிய அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும், வேலைக்கு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு பசின்னு ஒன்று இருக்கணும். அப்போ 3 வேளை உணவுன்றதே நமக்கு தேவையில்லை. 2 வேளை தான். நான் ரொம்ப வருஷமாக 2 வேளை தான் சாப்பிட்றேன். ஓ ஓகே. இனிமேல் ஒரு வேளை சொக்கலிங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்குன்னா நான் 100 வருஷம் கடந்து வர முடியும். மிஞ்செல்லாம் பாருமா, உணவு பஞ்சத்தால் கோடிக்கணக்கில் இறந்தாங்க. இப்போ சாப்பிட்டு கோடிக்கணக்கில் இறக்குறாங்க. அதான் நான் சொல்கிறேன், இந்த ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் லைஃப் 70 தடவை துடிக்க வேண்டியதையும் 80, 100, 120 ஃபாஸ்ட்டாக துடிச்சு லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடக்கூடாதுமா. அதுதான் முக்கியமானது. ஸோ ஒரு தட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி தட்டு காய்கறி பழங்கள் சாப்பிடணும், 1/4 தட்டு ப்ரோட்டீன் பருப்பு வகை, நான் வெஜிடேரியன், 1/4 பிளேட்டு ஸ்டார்ச், அரிசியோ கோதுமை. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல். ஆனால் மக்களுக்கு வந்து கோதுமை நல்லது கிடையாதுமா, ரெண்டுமே கெடுதல். இதை வச்சுக்கிட்டு தண்ணீர் வந்து குறைஞ்சது 2-3 லிட்டர் குடிக்கணும். சால்ட்டு வந்து 3 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. 3 கிராமுக்கு மேலேயா? ஓகே. ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அதான் அடிக்கடி ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டி கொள்ளுங்கள். எந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வைத்து உரையுதுன்னு வச்சுங்களேன், தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெய், அது அனைத்தும் அதில் கொலஸ்ட்ரால் ஈஸியாக வந்துடும்மா. சார் அப்போ நம்ம படிஞ்சிடும். எந்த எண்ணெய் வெளியில் வச்சு உரையிலையோ நல்லெண்ணெய் உரையாது. எள்லேருந்து எடுக்கிற எண்ணெய், அந்த காலத்தில் அந்த எண்ணெய்க்கு நல்லெண்ணெய் வச்சுருக்காங்க. அதை விட நல்ல எண்ணெய் எது தெரியுமானா அரிசி தவிட்டிலேருந்து எடுக்கிற ரைஸ் பிரான் ஆயில். இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து ஆலிவ் ஆயிலோட பெட்டர். கொலஸ்ட்ராலை கூட்டாது, கூட்டின கொலஸ்ட்ராலை குறைக்கும். பட் அளவு ஆனால் கம்மியாக தான் தெரியும். ஸோ எப்பொழுதுமே ஒன்று வச்சுக்குவோம், 1/2 வயிறு சாப்பிடுங்க, 1/4 வயிறு தண்ணீர். ஒரு மீட்டிங்கில் 1/4 தண்ணின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஆகிடக்கூடாது.
குவார்ட்டர் வயிறு காலியாக இருக்குது. ஓகே சார். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு சாப்பிட்டணும். தூங்குறீங்க வச்சுங்க 10 மணிக்கு தூங்குறீங்க, 7 மணிக்கு சாப்பிட்டணும். ஸோ தூங்குகின்ற இடைவெளியும் சாப்பிட்றது 3 மணி நேரம் இருக்கணும். ஆனால் இப்போல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படியே படுத்து அப்படி அதனால தான் ஹார்ட் அட்டாக் கூடுது. ஸோ காலை உணவு நன்றாக சாப்பிடு, மதியம் உணவு குறைவாக, அரை உணவு, இரவு மிக மிக குறைவாக ஞாபகம் வச்சுக்கணும். அதை மாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா நடத்த முடியும். நான் ஒரு கேள்வி கூட கேட்க நினச்சேன். சாப்பிடும்போது புறையேறிடுது, என்ன பண்ணுவீங்க? புறையேறிடுச்சுன்னா தண்ணி குடிப்பீங்க, அப்புறம் தலையில் தட்டுவாங்க. தலையில் தட்டினா அவங்க இறந்துருவாங்கம்மா. குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். ஓகே சார். சரி, வசனம் ஒன்று சொல்லுவாங்களே, புறையேறிச்சுன்னா வசனம் சொல்லுவாங்க, யாரோ உங்களை நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை, நீங்கள் யாரும் நினச்சி சாப்பிட்றீங்க. சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம். சாப்பாடு முக்கியமானது, ஆனால் அது வேண்டிய அளவு மட்டும் சாப்பிட்டா போதும் நினைக்கிறோம். ஒரு பெண்மணி வந்தால் கீதான்ட்டு வருது, ரொம்ப குண்டாக இருந்தால், சார் நான் 3 ஆசனம் பண்ணுறேன். என்னம்மா ஆசனன்றான்? அமருவது, உண்ணுவது, தூங்குவது. நீ அமராவது தடுக்க போய்விட்டுமா? அதான் அடிக்கடி சொல்கிறேன், உடம்புலையும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. இந்த உணவை பற்றி சொல்லும்பொழுது உணவை பற்றி முக்கியமாக ஒன்று சொல்லிடணுன்னு பார்த்தேன். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. 24 மணி நேரத்தை 3 டிவைட் பண்ணுங்க. ஓகே. 8 8 8 8 மணி நேரம் மீ டைம் வச்சுக்கலாம். என்னுடைய டைம் ஒன் டைம். அந்த டைமில் யாரையும் உள்ளே விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உனக்காக ரசித்து வாழறது 8 மணி நேரம். 8 மணி நேரம் படி, வேலை செய்ய, சம்பாதி எல்லாமே. இந்த கடைசி 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் முக்கியம். நிறைய பேஷண்ட் எங்கிட்ட தூக்கத்துக்கு மருந்து கேட்குறது. இது வரைக்கும் 60 வருடமாக ஒரு பேஷண்ட்டு தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூக்கம் என்பது நேச்சுரலாக வரணும். தூங்குறதுக்கு ஒரு டிப் என்ன கொடுக்குறேன் தெரியுமா? தூங்கும்போது உயிரோட தானே போய் தூங்குகிறோம். அந்த உயிருக்கு, கடவுளுக்கு, இயற்கைக்கு நன்றி சொல்லி 1 நிமிடம் தியானம் பண்ணிங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும். ஓகே சார். அதில் சக்தி 8 மணி நேரம் ஆழ்ந்து தூங்கினா இது 3 நீங்கள் பட் இந்த 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த 8 மணி நேரம் வேலை செய்கிறது தான் அந்த 16 மணி நேரம் நினச்சி ரேட் ரேசிங் நினச்சி இறந்துடுறான். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சார். அந்த திங்கள் காலையில் வரும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் நீ சொன்னதை வச்சு. உலகளவில் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் காலை 5 மணிலேருந்து 8 மணியுமா. ஆஃபீஸ் கிளம்பணுன்ற பயத்திலே எந்த கிழமை வரும்னு நினைக்கிறேன்? திங்கக்கிழமையா சார்? அதாம்மா வருது. உண்மையாகவே இதுதானே? ஆமாம்மா. என்ன சனி ஞாயிறு ரசிக்கிறான், ஞாயிற்றுக்கிழமை படிக்க போக பிடிக்கல, வேலை செய்ய. என்னை பொறுத்தவரை கிழமையும் நேரமும் முக்கியம் இல்லை, மகிழ்ச்சி தான் முக்கியம். இப்போ பிரேசில் டாக்டர் ஒருத்தர் சொன்னால், இனிமேல் நான் 9 மணிக்கு எழுந்துக்கிறேன் சார்ன்றான். லண்டனில் பேசுவேன் சார், திங்கக்கிழமை எழுந்திருக்கவே மாட்டேன் சார்ன்றான். அதில் விடை கிடையாது. எழுந்து வாழ்க்கை முறை எப்படி நடத்துறது தான் வாழ்க்கையில் முக்கியம். சந்தோஷமாக திங்கட்கிழமை வேலைக்கு போனாலும் சந்தோஷமாக போகணும். சரி, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா? ஒரு இதயம் தானே. 3 இதயம் இருக்குதுமா. கணுக்கால்களா சார் சொல்கிறீங்க? ஒன்று நீங்கள் இதயம், இந்த கண்டக்கால் தசைகள், ரைட் காஃப் மசில் ஒரு இதயம், லெஃப்ட் காஃப் மசில் ஒரு இதயம். இந்த 2 காஃப் மசிலும் பெரிஃபரல் ஹார்ட்டுன்னு பேரும். ஓகே சார். அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை இயக்கிட்டு இருந்தால் தான் காலில் இருக்க ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்துக்கு வரும். படுக்கும்போது ஹார்ட்டில் பிளட்டு சாதாரணமாக போயிடும். ஸோ ஹியூமன் பீயிங் மென்ட் டு பி கைனட்டிக். எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடக்கணும், நீந்தணும், ஓடணும், சைக்கிள் ஓட்டணும், எல்லாமே உனக்கு எது பண்ண முடியுதோ எக்ஸசைஸ் பண்ணால் தான் உனக்கு என்டார்ஃபின் ஹார்மோன்ஸ் சுரக்கும், வெயிட்டை பார்த்துக்கும், கொலஸ்ட்ரால் கூடாது, ரத்த குழாயில் ரத்தமே கொலஸ்ட்ரால் படியாது. எதுவுமே எல்லாமே எக்ஸசைஸ் மைண்டட். ஸோ டெய்லி நல்ல மினிமம் 1 hour எக்ஸசைஸ் பண்ணேன். எது வேணுமோ பண்ணலாம். நான் ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவேன். இப்போ நான் 9ஆம் மாடி இதயத்துறை தலைவராக இருக்கிறேம்மா. இந்த 9 மாடி சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்தியது கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. நான் புதுசாக தரணும் லிஃப்ட் சார் லிஃப்ட்டில் வாங்கலேன். ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன்? லிஃப்ட்டில் வாங்கலேன் சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. என்ன மேலே போகக்கூடாதான், உடற்பயிற்சி, உணவு நல்லா வச்சுக்கணும். அதோட இன்னும் சொல்கிற போகிறோங்கன்னா உடற்பயிற்சி மிக முக்கியமாக. ஸோ தூக்கம் மகிழ்ச்சின்னு வச்சுக்கிட்டா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. அது பிடிக்க போனால் ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியாக வருங்க, அது கையில் அமர வேண்டும்.
அதான் வாழ்க்கையின் தத்துவம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம்மா. நிச்சயமா சார். சார் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் பொழுதே எல்லாருக்கும் சொல்லும்போதே ஒரு பயம் வந்துடுது. பயத்தினால கூட ஹார்ட் அட்டாக் வருமா சார்? கட்டாயம். ஒரு முக்கியமான கேள்வி கேட்ட தமிழ்ச்செல்வி, ஹார்ட் அட்டாக்கில் உலகத்தில் இறக்குறாங்கல்ல, அந்த ஹார்ட் அட்டாக்கு வந்து இறக்குறவங்களோட வந்துடுமா நினைச்சு இறக்குறவங்க டபுள் பங்குமா. ஏன்னா வந்துடுமான்னு பயந்துக்கிட்டே இருக்கான்ல, அந்த பயம் வந்து அவனுக்கு கொலஸ்ட்ரால் படிய வைக்குது, அக்யூட் பயம் கிளாட் பண்ணிடுது, அது இறந்துடுறாங்களே சார். அப்போ கொலஸ்ட்ரால் சேர்ந்து நாளங்கள் விரிஞ்சு இறக்கிறத விட பிளட் கிளாட்டாக இறக்கிறது தான் அதிகம், ரொம்ப அதிகம். ஓகே சார், அருமையான பாயிண்ட். டாக்டர் மாதிரி கரெக்டாக நீ பிடிச்சிக்கிட்டம்மா. அதான் முக்கியமான கருத்தாக நினைக்கிறேம்மா. நிச்சயமா சார். சரி, உங்களுக்கு எல்லாம் பயனடையதாக இருக்குன்னு நீங்கள் கேட்குற கேள்விகளேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல நினச்சிட்ருக்கேன். ஓகே சார். இதில் என்னம்மா பார்க்குற நீ? ஒரே ஒரு கருப்பு புள்ளி சார். கரும்புள்ளி எல்லாம் அதான் சொல்லுவாங்கம்மா. கரும்புள்ளி என்று சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருமா? வருமா சார்? உனக்கு பயமுறுத்த நினச்சிக்காது. இந்த ஸ்டைலில் இவ்வளோ 99 பங்கு கரைப்படாமல் வெள்ளையாக தெரிஞ்ச மூலையில் இருக்கிறது. ஸோ இந்த கரும்புள்ளி என் மனதில் கரும்புள்ளியாக படைந்தால் உன்னை கொண்டுவிடும். ஓகே. ஸோ எப்பொழுதும் வாழ்க்கையில் நிறைவே மட்டும் பாரு. அதான் அடிக்கடி சொன்னாங்க ஔவையார், கிட்டாதாயின் வெட்டனை மர, நீ அதை பற்றி பிடிச்சிட்ருக்க, கிடைக்கல இருக்கிறத வச்சு ரசிக்க கற்றுக்கணும்னு நினச்சிட்ருக்கேம்மா. இது முக்கியமான சொல்ல வச்சுக்கிட்டேன். உனக்கு வரவே வர எனக்கு கவலைப்படாது. இனி என்னுடைய பேத்தியாகவே இருப்பேன் 100 வயசு வரைக்கும், கவலையப்படாத. ஹார்ட் அட்டாக் இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கா சார்? அப்படி ரூல்ஸே கிடையாது. யாருக்கும் வரலாம், மகிழ்ச்சி இழந்துட்டான். ஸோ மகிழ்ச்சியோடு இருந்து, உடல் எடை சீராக இருந்து, உணவை சீராக 3 மந்திரங்கள் கிடைச்சா 100க்கு 100 வராது. ஓகே சார். ஆனால் 20 வயதான பிறகு என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் தமிழ்ச்சி, 5 டெஸ்ட் எல்லோரும் பண்ணிவிடுது. பிளட் சுகர், பிளட் கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், இசிஜி, எக்ஸ்ரே செஸ்ட். வருடம் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒரு பண்ணார். ஓகே சார். 40 வயசு இருந்தால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 50 வயசு ஆனோம்னா வருடம். ஏன் இதை பண்ணுன்னு சொன்னோம்னா, இந்த ப்ரெஷரோ சுகரோ கொலஸ்ட்ராலோ அது இருக்கிறது உனக்கு தெரியாது. அது அனைத்தும் சைலண்ட் கில்லர் எனக்கு பேர். பயமுறுத்தலை. ஆனால் இப்போல்லாம் இதெல்லாம் இந்த டெஸ்ட்டில் இப்போல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ 25 வயசில் அட்டாக் வந்து பார்த்துக்கணும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன், தவிர பயமுறுத்துவாக இல்லை. உங்களை காப்பாற்றிக்குள்ள வழிமுறை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே சார். நம்மளுடைய 2வது இதயமாக கெண்டைக்கால் தசைகளை சொன்னீங்க சார். அப்போ நிறைய நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு 20,000 ஸ்டெப் நடக்கிறாங்களே சார். இன்னும் ஆகிடுது தெரியுமாம்மா, அந்த ஸ்டெப்ஸு நீங்கள் கால்குலேட்டே பண்ண. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் சொல்லி 9,000 ஸ்டெப்ஸில் வந்து 1000 ஸ்டெப் பண்ணல, அது பண்ணால் டென்ஷன் ஆனால் அதில் அட்டாக் வந்துடும். ஓகே சார். எது வேணுமோ பண்ணணும், ஓவராக பண்ணக்கூடாது. ட்ரெட்மில் பண்ணுறாங்களே, மகிழ்ச்சி தானே கொடுக்கணும். டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, ரூபா கொடுத்துருப்பாங்க, டென்ஷன் பண்ணால் அட்டாக்கே வந்து இறந்துடுவாங்க. ஸோ அனைத்தும் உனக்கு வேண்டியது மட்டும் நீ பண்ணு. எக்ஸசைஸாக பண்ண வேண்டாம். ஓவர் ஸ்ட்ரெயின் வந்து உங்களை கொண்டு விடணும். நம்ம வாழ்க்கையை ரொம்ப நிதானமாக கொண்டு போகணும் இல்லை? ஆமாம், வாழ்க்கையோட தானம்மா. இதை பாருமா, முடிவாக என்ன சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி ஓகே டு கெட் பரீடுன்ற. இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட்டாக துடிச்சு இதயமும் ஃபாஸ்ட்டாக நிடக்கூடாது. அடிக்கடி சொல்கிறேன் என்ன தெரியுமா, யூ வாண்ட்ஸ் மோர் ஸ்டில் மோர் டில் இஸ் நோ மோர் அப்படி வச்சுக்கூடாது. இருக்கும்போது வாழ்க்கையை ரசிச்சுட்டு போயிடணுமா. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து காப்பியடிக்காது. காப்பியடித்து வாழ்க்கை என்ற பயணத்தில் ஃபெயில் ஆகிடும், ரேஸ் ஆகிடும். இல்லை, உன் வாழ்க்கையை நீ நினச்சி வாழணும். நான் நேரடியாக எல்லாம் சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். அது என்னம்மா, இது கால்குலேட்டர். வாழ்க்கை தாம கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டரில் பாருங்கள், எல்லாமே பாருங்களேன், நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நாம் ஒவ்வொருவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும். கடந்து வாழ்கின்றது நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும். நான் அனைவருமே மருத்துவர்களை மாறணும். நீ மாறி உடம்பை பார்த்து இது அனைவருக்கும்
இதை கேட்குற நேயர்கள் சில பேரில் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். அவர்கள் வந்துடுச்சுன்னு நினைக்காதபடி இதை கடைப்பிடிச்சா வந்தவங்களும் 100 வருஷம் வாழ முடியும், இதை கடைப்பிடிச்சா வராதையும் வாழ முடியும். சார் 100 வருடம் கடந்து வாழ முடியும் மாற்று கருத்து இல்லைம்மா. ஸோ அனைத்தும் ஏற்றுக்கொண்டு மனதில் மகிழ்ச்சி இழக்காமல் வாழும் பொழுது சொற்களிங்க இதை கேட்குற அனைவரும் என் உறவினர் இருப்பீர்கள் தவிர இன்னும் நோயாளிகளை வர வாய்ப்பே இல்லை என்று ஆணித்தரமாக சொல்ல முடியுமா என்னால். நிச்சயமாக சார். இந்த பதிவில் வந்து ஹார்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நான் ரொம்ப சயின்ஸ் ரீதியாக இந்த பிரச்சனைக்கு இப்படி வருமா, அந்த பிரச்சனைக்கு அப்படி வருமா, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்தேன் சார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன விஷயத்தில் மனம்தான், நீ நினைக்கிறது தான் உன் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இவ்வளவு தான் இதயம், இதை நீ இப்படி பார்த்துக்கோ அப்படின்னு உனக்கு சொல்லட்டுமா. ஆவதும் பெண்ணால், அடுத்து என்ன சொல்லுவாங்க, அழிவதும் பெண்ணால், அதை விட அழிவதும் பெண்ணால். நான் முன்னாடி சொல்லட்டுமா, எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டாள். நாட்டிலோ வீட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. நாங்கள் தான் மாற்றி சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஆவதும் அவன் மனதினால், அவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும். அதுதான் கணியன் பூங்குன்றனார் தெரியுமாம்மா. 500 வருடம் திருவிழாவிற்கு முன்பு தீயதும் நன்றும் பிறர் தர வாரா, நீதான் காரணம். உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கையை நீ நினைக்க முடியும் என்று கூறி இதை கேட்டவங்க நீங்கள் அனுபவித்து ரசிக்கிறது மட்டும், இது ஆயிரக்கணக்கான உங்களுடைய தெரிஞ்ச ஒரு அனைவருக்கும் நீங்கள் கடைபிடிக்க செய்துவிட்டால் நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கி நம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த அருமையான இன்டர்வியூக்கு உனக்கு நன்றி. இதை கேட்டு ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.